வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு ₹3 சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரென்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின்போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப்பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு ₹3 சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி ₹23 ₹16.50 குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு ₹33 ₹16 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்டமாக விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு ₹700 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 பாலங்கள் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமான் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் ₹1232 கோடி லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22, 29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30க்கு நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு ₹3 சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார்.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.